சிவாய நம. தென்னாருடைய சிவனையை போற்றி எந்நாட்டவர்க்கும் முறைவா பற்றி. மாந்திரிய யோகம் கற்கிற மாணவர்களுக்கு ஒரு சின்ன புரிதல், ஒரு சின்ன தெளிவு உண்டாக்கலாம் என்று நினைக்கிறேன். மாந்திரிய யோகம் என்கிறது வந்துட்டு நீங்கள் இன்னைக்கு கற்று நாளைக்கு உங்களுக்கு சித்தியாகிற ஒரு விஷயம் கிடையாது. அது வந்துட்டு நீண்ட நாள் பயிற்சி, 2 நாள் வகுப்பு, 10 நாள் வகுப்பு என்கிற அடிப்படையில் வந்து அது சாத்தியமாகாது. இப்போ நானும் வந்துட்டு நிறைய மாந்திரிய துணுக்குகள், மாந்திரிய வகுப்புகள் வந்துட்டு செஞ்சுருக்கிறேன். அது வந்து எப்படின்னா, முன்னமே மாந்திரியத்தில் வந்துட்டு பயன்பாட்டில் இருக்கிறவங்க அவங்களுக்கு தெரியாத சில பிரயோகங்களை பண்ணுறதுக்காக அதை கற்பிக்கிறது. ஆனால் நீங்கள் முதல்ல வந்துட்டு ஒரு சரியான மாந்திரீக குருவிடம் இருந்து ஒரு தெளிவான சக்தியை, ஒரு வாழை சக்தியை நீங்கள் பெற்றுக்கொள்ளாமல் உங்களுக்கு மாந்திரியம்ங்கிறது சாத்தியப்படாது. அதை பெற்றுக்கொள்றதுக்கு உங்களுக்கு வெறுமனே 40 நாள் 48 நாள் மண்டல பூஜை மட்டும் போதாது. அது அவரவர தேகத்துக்கு ஏற்ப, அவரவர வல்லமைக்கு ஏற்ப, ஆத்ம பலத்துக்கு ஏற்ப அது நாட்கள் எடுக்கும். சில ஆளுங்களுக்கு வந்துட்டு இன்னைக்கு ஒரு விஷயத்தை செய்ய வலிக்கிட்டு நாளைக்கே சாத்தியமாகலாம். சிலவங்களுக்கு வந்துட்டு பல நாள்கள் ஆகியும் சாத்தியமாகாமல் இருக்கலாம். அதனால் மாந்திரிய யோகம் கற்கிறதுக்கு முன்னாடி அது சார்ந்த தெளிவான விடயங்களை பெற்றுக்கொள்ளுங்க. அது மட்டும் இல்லாமல் மாந்திரியம்ங்கிறது ஒரு யோகம், அது ஒரு வித்தை கிடையாது, அது ஒரு யோகம். யோகம் என்றால் அது நம்ம உடம்புல வந்துட்டு தாக்கம் செலுத்துகிற விஷயமா இருக்கும். அப்போ மாந்திரியம்ங்கிறது ஒரு யோகம். அந்த மாந்திரிய யோகத்தை கற்றுக்கொள்றதுக்கு முன்னாடி அந்த கற்பிக்கிற குரு யாருங்கிறதையும், அவருக்கு என்ன யோகம் தெரிஞ்சிருக்குங்கிறதையும், உங்களோட உடலுக்கும் அந்த மாந்திரி யோகத்துக்கும் இணைப்பு இருக்காங்கிறத வந்துட்டு அந்த குரு வந்து உங்களுக்கு அடையாளப்படுத்தி காட்ட முடியுமாங்கிறதையும், உங்களுக்குள்ள வந்து அந்த சக்தியை வந்து அந்த குருவால் வந்துட்டு உங்களுக்கு வாழைப்பண்ணாக தர முடியுமா என்றதையும் சிந்திச்சு அதன் பின்னர் வந்துட்டு நீங்கள் அந்த கல்வியை வந்துட்டு தொடருங்க. அதை விட்டு நீங்கள் மாந்திரிய பயிற்சிங்கிற பேரில் வேறு விஷயங்களை செய்து உங்களோட நேரத்தையும் காலத்தையும் வீணடிக்கிறது மட்டும் இல்லாமல் இந்த மாந்திரிகம் என்கிற ஒரு பாரம்பரியமான சித்தர்கலையை, அதனுடைய பேரையும் புகழையும் கெடுக்காதீங்க.